கிறிஸ்துவின் கல்வாரி திருச்சபையின் குடும்பமாக நம்முடைய திருச்சபையின் ஆண்டு விழாவினை நாம் இந்த நாளிலே நினைவு கூட இருக்கின்றோம். ஜூலை மாதம் 30ஆம் தேதி இத்திருச்சபை துவங்கின நாள். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் வழிபடும் பொழுது நாம் அனைவரும் கூடி வந்து வழிபடுவதற்காக கடவுள் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்தார் என்ற எண்ணத்தோடு அந்த ஆலயம் உருவாகுவதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் நாம் நினைத்து, இந்த ஆலயம் உருவாகுவதற்காக உழைத்தவர்கள் இன்று சிலர் நம்மோடு இல்லை, பலர் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகையால் அனைவருக்காகவும் நாம் நன்றி செலுத்தி இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுவோம். யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் மைந்த தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆலயத்திற்கு போகுவோம் வாரீர் என்று சொன்னவுடன் நாங்கள் யாவரும் மகிழ்ந்தோம் என்று சங்கீதக்காரர் சொன்ன வண்ணம், இதோ உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தோம், யாவரும் வாருங்கள், இதில் நாம் இணைந்து பங்கு பெறுவோம், இணைந்து வழிபடுவோம் என்று மகிழ்வோடு வந்த நாளினை நாங்கள் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, ஆலயத்திற்காக ஏங்கி நின்ற காலங்கள், ஆலய கட்டுமான பணிக்காக உதவிக்கரங்களை நீட்டின காலங்கள், ஆலய கட்டுமான பணிக்காக குடும்பத்தையும் விட்டு ஆலயத்திலே இணைந்த காலங்கள், இப்படி தங்களுடைய உழைப்புகளை எல்லாம் கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் அனைத்து திருச்சபையினருக்காகவும் நாங்கள் இவ்வேளையிலே நன்றி கூறுகின்றோம். இந்த ஆலயத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் எங்களுடைய இல்லத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக நாளின் ஆண்டு விழாவினை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆலயத்திற்குள் பிரவேசித்து நன்றி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பினும், இந்த கிறிஸ்து கல்வாரி ஆலயம் எங்களுக்குள்ளாக உருவாக்கின ஆலயங்களுக்காக நாங்கள் நன்றி படைத்து அந்த ஆலயங்களிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 824வது பாடல் மேலோக வெற்றி சபையும் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாமாலைகளிலே 824வது பாடல் மேலோக வெற்றி சபை. மேலோக வெற்றி சபையோ பூலோக யுத்த சபையோ ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய் ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய் ராஜாக்களுக்கு ராஜாவே இருபாதார பலியே மரித்தெழுந்த தேவரீர் செங்கோல் செலுத்தியாழுவீர் மரித்தெழுந்த தேவரீர்
செங்கோல் செலுத்தி ஆளுவீர். பொன்வெள்ளி மூத்து ரத்னமு எல்லா பூலோகமே மாயு காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. நாம் யாவரும் கடவுளை வழிபடுவோம். வழிபாட்டு புத்தகத்திலே 19ஆம் பக்கத்தில் உள்ள வழிபாட்டு முறைமையை நாம் யாவரும் இணைந்து பின்பற்றுவோம். பக்கம் 19. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் இறைவாக்குகளையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணத்தின் முழுமையும் இறைவாக்குகளும் அடங்கியிருக்கிறது என்பது. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஆகையால் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சுமதித்து அறிவோமாக. யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருப்போம். நம்முடைய பாவங்களை உணரும்படியாய் புத்தெழுச்சி பாடல்களிலே 441வது பாடல், பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே என்ற பாடலை ஜெப நிலையிலே பாடுவோம். என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே.
பாவம் நினைத்து நான் அழுகின்றேன். அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன். அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா. மெய்யாகவும் துணை வேண்டுமையா. எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு. ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு. ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டே. எந்தன் உடலையே உமக்கென தந்துவிட்டே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. ஓடி வந்தேன். பாவ மன்னிப்பு உண்டன நம்பி வந்தேன். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன். பாவ மன்னிப்பு உண்டன நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினால் போதாது. மன்னிப்பு வழங்கினால் போதாது. என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மறுபடியும் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். ஜெப நிலையிலே யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நவடரமாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்
கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆண்டவரின் பாவ மன்னிப்பின் அருளனை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பினை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவரை சித்தரித்த நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நாம் அனைவரையும் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். கடவுளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணமே, உலகம் முழுவதும் ஆங்காங்கே திருச்சபைகளை துவக்கி வைத்து அந்த திருச்சபைகள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வாழ்வின் அடையாளமாகவும் நல்லுறவின் அடையாளமாகவும் கூட்டுறவின் அடையாளமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைகள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ வேண்டும் என்று கொடுத்த அந்த மென்மையான கட்டளைக்காக நாம் நமக்கு நன்றி கொடுக்கின்றோம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கிறிஸ்து கல்வாரி திருச்சபை உருவாக்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த திருச்சபையின் ஆண்டு விழாவை நினைத்து பார்க்கவும் அந்த ஆண்டு விழாவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தவும் இந்த திருச்சபை உருவாகுவதற்காக அடித்தளமாக தங்களை ஒப்புக் கொடுத்து உழைத்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் இத்திருச்சபையின் உருவாக்கத்திலே தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி படைத்து இவ்வேளையிலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஒருவேளை இன்றைய நாளிலே திருச்சபையில் கூடி வந்து திருச்சபையின் ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட முடியவில்லை. இருப்பினும் இந்த திருச்சபை தான் எங்களுக்குள்ளாக நல்லதொரு விசுவாசங்களை தோற்றுவித்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஆலயங்கள் என்கின்ற ஒரு விசுவாசத்தை கொடுத்து இத்திருச்சபையிலிருந்து தோன்றின குடும்ப திருச்சபைகளாக எங்களுடைய இல்லங்களில் இருந்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து இந்த திருச்சபையோடு நீர் திருப்பணி செய்தருளும். இத்திருச்சபையோடு உங்களுடைய பயணத்தை செய்தருளும். இத்திருச்சபையோடு நீர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இருளிலே அக்னி ஸ்தம்பமாகவும் தொடர் பயணம் செய்தருள வேண்டுமாறு ஆண்டவரை சொல்வடைய வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இன்று நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூல் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய படிக்க கேட்போம். The prophetical book of Isaiah chapter 55 verses from 1 to 6. முதலாம் வேத பாடமாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்,
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ, அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமேன். இந்நாளுக்குரிய நிருப பாடம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 43 முடிய. Acts of the Apostles chapter 10 verses beginning from 34 to 43. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்தியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படியே செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவரிற்கே மகிமையுண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாடம் மத்தேயுவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 25 முடிய. Gospel according to Saint Matthew chapter 4 verses from 17 to 25. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களைக் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபுவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த
சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலிவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே. அருளுரைக்கு ஆயத்தம் ஆகுவனமாக நாம் யாவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடல்களில் 409வது பாடல் இனிக்காத தேனும் இல்லை மின்னாத பொண்ணும் இல்லை என்ற பாடலை பாடுவோம். இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. அழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோடே பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தி அழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோடே பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன்குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன்குழம்பு குப்பைக்கு போவது போல் அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை வாழ்வுக்குரியவைகள், உம்முடைய வார்த்தை விடுதலைக்குரியவைகள், உம்முடைய வார்த்தை நல்லுறவுக்குரியவைகள் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த வாழ்வும் விடுதலையும் நல்லுறவும் எங்களுக்குள் வார்த்தையாக மாத்திரமல்லாமல் மாமிசமாக மாற வேண்டும் என்று வார்த்தையாய் ஆரம்பித்து மாமிசமாய் உலகில் இணைந்த ஆண்டவர் இயேசுவின் வழிய வேண்டும் என்றும் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே நாம் அனைவரும் அருட்பொழிவு பெற்றவர்களின் திருப்பணியை குறித்து சிந்தித்து வந்தோம். குறிப்பாக அருட்பொழிவின் திருப்பணி மக்கள் வாழும் சூழலை விழிப்புணர்வாக கொடுக்க வேண்டிய ஒரு திருப்பணி என்பதை நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்லாமல்
கடவுளின் திருப்பணியிலே உண்மையாக தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும், எந்த ஒரு உலக தீமைகளுக்கும் தங்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்லாமல் அந்த திருப்பணியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை கடவுள் அவ்வப்போது தன்னுடைய இடையூறினாலே வந்து நமக்கு அவைகளை மீண்டுமாக சொல்லி நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அருட்பொழிவு பெற்றவர்களின் திருப்பணியின் நோக்கமே அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதாகும். அந்த தலைப்பை தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்துள்ளது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை திருப்பணியின் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திருப்பணி ஞாயிறாக கொண்டாடும் பொழுது அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். The Church of South India is celebrating this Sunday as a Mission Sunday, and the theme for this Mission Sunday is Good News for All. உலகமே இன்றைக்கு ஒரு நற்செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், பணக்காரர்கள், ஏழையர்கள், கருப்பினர், வெள்ளை, ஆண், பெண், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், உலகம் முழுவதுமே ஒரே ஒரு நற்செய்திக்காக இன்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், உலகம் இந்த கொரோனா நோயிலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்கின்ற நற்செய்தி தான். The whole world is yearning for a common good news. The reason I say common good news is, if not for corona, it was only the rich who were celebrating the good news. If not for corona, it was only the male dominant community who were celebrating the good news. If not for corona, it was the so-called high who were celebrating the good news. If not for corona, it was the so-called white racist who were celebrating the good news. On the other hand, it was the victims of all these evils who were yearning for good news. However, this virus has shattered all these divisions. This virus has brought forth a common prayer in all. இந்த நோய் நம்முடைய உலகத்திலே இருந்த பிரிவினையின் படிநிலைகளை எல்லாம் உடைத்து வாழ்வு அனைவருக்கும் பொதுவானது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு உலகம் அனைத்துமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வேண்டக்கூடிய ஜெபம் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதாகும். So the good news for all is to eliminate this virus, and the good news for all is to have better health to fight out this virus. அப்போ இன்றைக்கு திருப்பணி ஞாயிறை மையமாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழலிலே அனைவருக்கும் நற்செய்தி என்பது என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ அனைவருக்கும் நற்செய்தி இது. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே பவுல் தெளிவாக சொல்கிறார், அது பாரபட்சமற்ற ஒன்று என்று. கடவுளின் திருப்பணியை குறித்து பவுல் பேசும் பொழுது 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, பாரபட்சமற்ற திருப்பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாரபட்சம் நிறைந்த உலகத்திலே, பாரபட்சத்தோடு வாழ்வை பார்த்து கொண்டிருந்த உலகத்திலே இந்த நோய் பாரபட்சமற்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இதை தாக்க வேண்டும் என்றால் பாரபட்சமற்ற கடவுள்தான் நமக்கு தேவை. The world which was filled with
partiality all over has come to a realization that this virus is impartial. This virus is rampant in killing everyone, no matter who the person is. This virus is rampant in affecting everyone, no matter who the person is. அப்போ இப்படிப்பட்ட சூழலிலே பாரபட்சமற்ற கடவுளின் நற்செய்தி தான் உலகிற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. The impartial God calls us to proclaim good news for all. அதுதான் இன்றைய செய்தியின் அடித்தளமே. கடவுள் பாரபட்சமற்றவர், ஆனால் வாழ்வினை மையமாக கொண்டு பாரபட்சமற்றவர். ஒருவேளை இந்த நோய் மரணத்தை மையமாக கொண்டு பாரபட்சமற்ற நோயாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றால், வாழ்வின் ஆண்டவர், பாரபட்சமற்ற வாழ்வின் ஆண்டவர் இதை எதிர்த்து முறியடிப்பார் என்பது நமக்கு உண்மை. அப்ப எப்படி இந்த கடவுள் இந்த பாரபட்சமற்ற திருப்பணியை செய்கிறார் என்பதை தான் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். How is this impartial God engaged in impartial mission? நாம் படிக்க கேட்ட இறைவாக்கு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஏசாயாவின் இறைவாக்கின் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த முதல் வசனம், தாகமுள்ளவர்கள் அனைவரின் மீதும் நான் தண்ணீரை ஊற்றுவேன், காசு இல்லாதவர்களும் வந்து இங்கே உணவு வாங்கி உண்ணலாம் என்பதை வலியுறுத்துகின்றார். ஒருவேளை இந்த திருமறை பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, காசு இல்லாதவர்களும் வந்து இதிலே பங்கு பெறலாம், காசு இல்லாதவர்களும் இங்கே வந்து நீங்கள் தண்ணீரிலும் போஜனத்திலும் பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு வசனம். You can come buy wine, milk and water even without money. அப்போ சந்தை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. The market is ruling the world. அப்போ இந்த சந்தையிலே பணம் உள்ளவர்கள் தான் வாங்க முடியும், விற்க முடியும். பணம் இல்லாதவர்கள் வாங்க முடியாது, விற்க முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த ஒரு சூழலிலே கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, மறுபடியும் என்னிடம் திரும்பி வாருங்கள், சூழல் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்படும் என்பதை கடவுள் அங்கே வலியுறுத்துகின்றார். மூன்றாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய காதுகளை எனக்கு ஒப்புக்கொடுங்கள், என்னண்டை வாருங்கள், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள், ஆகையால் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை கடவுள் வலியுறுத்துகின்றார். அப்போ முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், குட் நியூஸ் டு ஆல் இஸ் டு ப்ரொக்ளைம் லைஃப் ஃபார் ஆல். அனைவருக்கும் நற்செய்தி என்பது அனைவருக்கும் வாழ்வை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாழ்வினை பறைசாற்றக்கூடியது, ஆனால் வாழ்வு முறையினை அல்ல. We should understand that the good news is to proclaim life, not lifestyle. ஆனால் இன்றைக்கு அனைவரும் வாழ்வு முறையை தான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வீடு கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், வாகனம் கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதுதான். ஆனால் உயிர் மூச்சு தான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் தான் ஆதாமின் நாசியிலே நான் என்னுடைய சுவாசத்தை ஊதினேன், அவன் உயிருள்ளவனானான். அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்போ அந்த உயிர் மூச்சு, கடவுளின் உயிர் மூச்சு இன்றைக்கு மனிதர்களாலும் பறிக்கப்படுகின்றது, இந்த நோயினாலும் பறிக்கப்படுகின்றது. அப்போ கடவுள் கொடுத்த வாழ்வினை பறிக்கக்கூடியவர்கள் கடவுளையே பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். Those who are exploiting the life given by God, be it a human or be it a virus, they are exploiting very source of life, and that is God. அப்போ
நாம் படிக்க கேட்ட அந்த இறைவாக்கினரின் பகுதியிலே கடவுள் அனைவருக்கும் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் வாழ்வின் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். அனைவருக்கும் வாழ்வின் நற்செய்தி. Everyone should be life centered. The good news that we proclaim is nothing but life, not lifestyle. ஒருவேளை இன்றைய இந்த நோயின் சூழலை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், மரித்து போகக்கூடிய அல்லது இதனாலே பாதிக்கப்படக்கூடியவர்களின் மிக முக்கியமான கவலை, இந்த நோய் வந்தால் அதிகமாக பணம் செலவாகுகிறது என்பதுதான். காசு இருக்கக்கூடியவர்கள் காசை கட்டி இதிலிருந்து சுகத்தை பெற்று வருகிறார்கள். ஆனால் காசுக்காக தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பணம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திகிலே, எப்படி நான் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவேன்? காரணம் என் அண்டை பணம் இல்லை என்பதாகும். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பார்த்த ஒரு காட்சி, அங்கே ஒருவர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த எண்ணம் எல்லாம், மருத்துவரை என்னை வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள், நான் அங்கே போய் ஏதாவது மருத்துவத்தை பார்த்து கொள்கின்றேன், காரணம் என்னால் பணம் கட்ட முடியாது என்கின்ற அந்த குரல் இன்னும் என்னுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. Doctor, please send me home. I am not good enough to pay the charges for this என்று சொல்லி அவர் கதறினார். அப்படிப்பட்ட சூழலிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய நற்செய்தி, தாகமுள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், காசு இல்லாமல் நான் உங்களுக்கு வாழ்வின் நீரை தருகின்றேன் என்கின்றார். Come to me all those who are thirsty, I will give you water, milk and wine for free of cost. That will lead you to life. So dear friends, if it is a good news for all, it should be a good news of life, not lifestyle. Lifestyle differs. உலகம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நற்செய்தி என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது வாழ்வின் நற்செய்தி, வாழ்வு முறையின் நற்செய்தி அல்ல. வாழ்வு முறை அது ஒரு பக்கம், ஆனால் கடவுள் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நல்லதொரு வாழ்வு. காரணம், அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சு, அந்த உயிர் மூச்சுக்கு ஏதெல்லாம் பங்கம் கொடுக்கிறதோ அவர்களை எல்லாம் கடவுள் சந்திப்பார். காரணம், அது அவருடைய உயிர். The breath that we breathe is breathed into us by God. Therefore it is God who is breathing in us. So anything that stops or anything that engages in stopping this breathe is engaged in stopping the very breath of God. And we know that nobody can stop the very breath of God, because God is life. So our mission is to proclaim life. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அழகான ஒரு வசனம் அதிலே வருகிறது. அந்த வசனம் நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணம், அவர் பாரபட்சமற்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 38வது வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த 38ஆம் வசனம் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இந்த இயேசு நல்லது செய்தவராய் சுற்றித் திரிந்தார், அனைவருக்கும் சுகம் கொடுத்தார் என்பதாகும். The verse very clearly says, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, and he went about doing good and healing all who were
oppressed by the devil. நல்லது செய்தவராய் சுற்றி திரிவதுதான் நம்முடைய திருப்பணியின் அடுத்த கட்டம். முதலாவது வாழ்வை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, we should walk around doing good and healing people. நல்லது செய்கின்றவராய் சுற்றித் திரிவது. இன்றைக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் சுற்றி திரிகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலும் நல்லது என்ன என்று சற்று யோசித்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து சுகம் தரக்கூடியவராய் சுற்றி திரிந்தார். So we are called to walk around and walk about in doing good and healing people. இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் சுற்றி திரிய வேண்டும். ஒருவேளை நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் எப்படி சுற்றி திரிய வேண்டும்? அப்போ இந்த திருமறை பகுதி நாம் எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்பதை சற்று காண்பிக்கிறது. ஆகையால் தான் இங்கே பேதுரு மிக அழுத்தமாக இவர் நல்லது செய்தவராய் சுற்றி திரிந்தார், பலவீனமானவர்களுக்கு சுகம் கொடுத்தார், ஆனால் இவரை கொன்று விட்டார்கள் என்பதையும் பேதுரு கூறுகின்றார். அதற்கு நாங்களே சாட்சி என்றும் அங்கே கூறுகின்றார். He says he was healing all who were oppressed by the devil, for God was with him. We are witnesses to all that he did both in Judea and Jerusalem. அவர் நல்லது செய்தவராய் சுற்றி திரிந்தார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று இங்கே பேதுரு வலியுறுத்துகிறார். ஒருவேளை இந்த கொரோனா நோயின் சூழலை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் நல்லது செய்கின்றவர்களாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். They are walking around doing good and healing people. அப்போ திருச்சபையும் நல்லது செய்யக்கூடியவராய் சுற்றி திரிய வேண்டும். திருச்சபையும் இந்த திருப்பணிகளிலே பங்கு பெற வேண்டும். இன்றைக்கு நல்லது செய்கின்றவர்களாக சுற்றி திரிவது ரொம்பவே குறைவு. நாம் சுற்றி திரியும் பொழுது பழி பேசக்கூடியவர்களாக இருப்போம், பிறரை குறித்து ஏளனம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், பிறரை குறித்தே பேசக்கூடியவர்களாக இருப்போம். When we are walking around or when we are journeying around, we always gossip about the others. But the call for all of us now is to gossip the gospel of Jesus' healing. நல்லது செய்கின்றவராய் ஆண்டவர் சுற்றி திரிகின்றார். So if at all the mission is to proclaim good news for all, everybody should walk doing good. அனைவருக்கும் நற்செய்தி என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அனைவரும் நல்லது செய்யக்கூடியவர்களாக சுற்றி திரிய வேண்டும். அனைவருக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும். இன்றைக்கு உலகமே எப்படி மக்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதிலே அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே இடம் கிடைக்காமல் ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழல்களிலே திருச்சபைகள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழலிலே திருப்பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழலிலே திருச்சபையின் சபையார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய கேள்வி. நல்லது செய்யக்கூடியவர்களாக சுற்றி திரிய வேண்டும். So the mission is not to gossip about the other faith. இன்றைக்கு திருப்பணி செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனுக்குலத்தை போய் பார்த்து, ஒவ்வொரு மக்களை போய் பார்த்து, மற்ற சமயத்தை ஏளனமாக பேசி, மற்ற சமயத்தை குறித்து
கேவலமாக பேசி நம்முடைய சமயத்தை அறிவிக்கிறார்கள். That is what mission is all about today. They go, they gossip about the other faith, they accuse the other faith, and then they introduce Jesus. No, இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதை செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்ற சமயங்கள் எல்லாம் உண்மையற்ற சமயங்கள், நம்முடைய சமயம் மாத்திரம்தான் உண்மையான சமயம் என்று சொல்லி திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் வெறும் நல்லதை செய்தவராய் சுற்றி திரிந்தார். பலவீனமானோருக்கு சுகம் கொடுத்தார். It is not to accuse or gossip about the other faith we are called to be part of the mission. We are called to affirm Jesus. We are called to participate in Jesus' ministry of healing. That is what we are called to do, and that is what mission is all about. அப்போ இந்த நிருப பகுதியிலே நாம் கற்றுக்கொள்வது, இயேசுவானவர் பாரபட்சமற்ற கடவுளை வெளிப்படுத்தினார். இந்த பாரபட்சமற்ற கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்றார், நல்லது செய்தவராய் அவர் உலகமெங்கும் சுற்றி திரிந்தார், சுகம் கொடுத்து வந்தார் என்பதாகும். So secondly, mission is to be on a journey of doing good. Firstly, mission is to proclaim life, and secondly, mission is to be on a journey of doing good. கடைசியாக நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியினை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவானவர் சீடர்களை அழைக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த இயேசுவை இந்த சீடர்கள் முன்பு பார்த்தார்களா அல்லது இவரை குறித்து முன்பு அறிந்து கொண்டார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. Whether these disciples were known of this Jesus, whether they have heard about this Jesus, we don't know. ஆனால் இயேசுவானவர் கலிலேய கடலோர பகுதியிலே நடந்து கொண்டு போகும் பொழுது பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார்கள். அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி செய்து கொண்டிருந்தவரை அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. பொதுவாக எல்லாரும் கடவுள் எங்களை அழைத்தார், ஆகையால் நாங்கள் கடவுளின் திருப்பணியை செய்கிறோம் என்று வெளியேறி விடுகிறார்கள். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் என்ன வேலை, கடவுளுடைய பணியை செய்யணும் அப்படின்வாங்க. கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்காது, வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்குது, என்னென்னா திருப்பணி செய்கிறோம் அப்படின்ற பேரில் எடுத்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. But here the text very clearly says, வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கடவுள் அழைக்கிறார் மாற்று வேலைக்காக. Jesus calls people who are engaged in a mission for an alternative mission. அவ்வளோதான். அப்போ சைமன் மற்றும் அந்திரேயா இருவரும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களின் வாழ்வாதாரம். அப்படி வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை கடவுள் அழைத்து, வாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வேலை தரேன் அப்படின்றார். ரீஓரியன்டேஷன் ஆஃப் வாட் ஒர்க் இஸ், சிம்பிள் as such. ஒருவேளை இப்போ நம்ம அப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து, வா என் கூட வா, நான் உங்களுக்கு வேறு வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா விட்டுட்டு போயிடுவோமா? அவரை பற்றியும் தெரியாது, அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியாது. ஒருவேளை இயேசுவை பற்றி அங்கங்கே கேட்டிருப்பாங்க. மார்க் நற்செய்தி நூலில் இயேசுவை வந்து மனம் சரியில்லாதவராக அவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் போவோம்? போக மாட்டோம். ஆனால் இயேசு அழைத்த உடனே இம்மீடியட்லி, உடனேயே இவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு வெளியேறினார்கள். இப்போ இந்த பகுதியிலிருந்து அந்த வலைகளை தான் நான் வைத்து சிந்திக்க இருக்கின்றேன். I'm just going to take the image of net. இவர்கள் வலைகள் போட்டு கொண்டிருந்தார்கள். வலைகள் போட்டு கொண்டிருந்த சூழலிலே கடவுள் அவர்களை அழைக்கின்றார்.
இதை ஒரு உருவகமாக நாம் எடுத்து சிந்திக்கும் போது இன்றைக்கு நாமும் வலைகள் போடுகின்றோம். அந்த வலைகளிலே யார் சிக்க வேண்டும் என்பதையும் நாமே முடிவு செய்கின்றோம். அப்போ அது எப்படிப்பட்ட வலைகள் என்று பார்ப்போம் என்றால், சாதியம் என்கின்ற ஒரு வலை, homogeneous caste community. There is a netted community and this netted community is netted in the name of caste. அடுத்தது எடுத்துக்கொள்வோம் என்றால் சமயம் என்கின்ற ஒரு வலை. அப்போ அந்த சமயம் என்கின்ற வலையிலே அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே தான் இருப்பார்கள். அதுதான் வலை போடுறது. இப்போ நம்ம போய் மிஷன் என்ற பேர்லையும் வலை போட்டுன்னு தாங்கிறோம். எல்லாரையும் போட்டு என்ன ஆகிறோம்? கிறிஸ்தவங்களாக்கினோம். ஸோ we are netting people in order to become Christians. ஆகையால் தான் நான் சொன்னேன், அப்போது சமயம் என்கின்ற ஒரு பேரிலே வலைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே அதிகாரம் என்கின்ற பேரிலே வலைகளை போட்டு கொண்டிருப்பது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. தட் இஸ் அ நெட்டட் கம்யூனிட்டி, அ நெட்டட் கம்யூனிட்டி ஆஃப் பவர். இன்னொரு புறத்திலே வெள்ளை நிறம் கொண்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் ஒரு வலைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வலை போட்டு பிடிக்கிறது. அப்போ இப்படி திருப்பணி என்ற பேரிலே வலைகளை போட்டு பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட வலைகளை எல்லாம் கடவுள் முறியடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் தான் இவர்கள் வலைகள் போட்ட சூழலிலே இவர்களை அழைத்து விடுகிறார். ஆனால் நல்ல ஒரு மறுமொழி என்னவென்றால், இவர்கள் வலைகள் போட்டார்கள், கடவுள் அவரை அழைத்தார், வலையை விட்டு வெளியேறி விட்டார்கள். So we are called to get out of the net that we are netted or knitted with. இன்றைக்கு நாம் பல்வேறு வலைகளுக்குள்ளாக சிக்கி இருக்கின்றோம். அந்த வலைகளை உருவாக்குவதற்கே நாமே காரணமாக இருப்போம் திருப்பணி என்ற பெயரிலே. அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்றால் வலைகளை விட்டு வெளியேற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு அறைகூவல். The moment Jesus calls us, we have to get out of the net. We have to live the net. அப்போ பேதுருவும் அந்திரேயாவும் வலையை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வலையை விட்டு வெளியேறினார்கள் என்றால் தன்வசப்படுத்தப்பட்ட வலைகளில் இருந்து வெளியேறினார்கள். The moment they left the net, they left the net that was very homogeneous in nature, of caste, clan, class, color, power, so on and so forth. அப்போ வெளியேறினவர்களை, வலையில் இருந்து வெளியேறினவர்களை ஆண்டவர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் வலையை விட்டு வெளியேறி இருக்கிறோம் என்றே தெரியாது. ஆனால் வலையை இன்னும் வலுப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். So thirdly, if it is a good news for all, it begins with me. When I get out of the net that I have knit, or I have been part of those who have knitted this net. அப்போ இன்னும் அனைவருக்கும் நற்செய்தி என்று நான் பேசும் பொழுது அது என்னிலிருந்து துவங்க வேண்டும். நான் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். என்னை சிக்க வைத்தவர்களின் கைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். இன்னொரு புறத்திலே இயேசு கிறிஸ்து இன்னும் இருவரை அழைக்கின்றார். அவர் யார் என்று பார்த்தால் வலைகளை பின்னி கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். So on one hand, Jesus invites us to leave the net and come out of the net. On the other hand, Jesus is inviting those who were mending the net. இப்போ நம்முடைய வலைகள் சின்ன வலைகளாக இருக்கும் பொழுது, நம்முடைய வலைகள் சின்ன வட்டத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது, வெறும் ஒரு சாராரை சார்ந்த வலைகளாக இருந்தால் அது கிழியாது. ஆனால் அந்த வலை எல்லா மனுக்குலத்தையும் உள்ளடக்கும் பொழுது அது கிழிந்து விடும். அப்போ அது கிழிந்து விடக்கூடிய சூழலிலே எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வலைதான் இயேசுவின் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ அந்த வலை பின்னுதல் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பிரிந்து நிற்கிறது. காரணம், நான் சொன்ன பணம், இனம், மொழி, சமயம், இது எல்லாமே தான் உறவுகளை பிரித்து நிற்க வைத்திருக்கிறது. அப்போ இவைகளை எல்லாம் பின்ன வேண்டும். Mending of net is nothing but mending of relationships.
உறவுகளை பழுது பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ ஒரு புறத்திலே சீடர்கள் தன்வசப்படுத்தப்பட்ட வலையிலிருந்து வெளியேற விரும்பினார்கள், அவர்கள் அதற்கு தகுதியானார்கள். இன்னொரு புறத்திலே வலையை பின்னி கொண்டிருந்தார்கள், அவர்கள் அதற்கு தகுதியானார்கள். ஆகையால் அன்பானவர்களே, the good news for all finally is to get out of the net that we have knitted around us and to mend the net which encompasses the entire humanity, and that is what the web of life that God calls us to engage with. ஆகையால் அனைவருக்கும் நற்செய்தி, பாரபட்சமற்ற கடவுள், அனைத்து உறவுகளையும் பழுது பார்க்கக்கூடிய கடவுள். அப்படிப்பட்ட திருப்பணியிலே திருச்சபைகளும் திருப்பணியாளர்களும் தங்களை ஒப்புக்கொடுத்து பணிவிடை செய்ய ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். 88ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக திருச்சபையார் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சார்பில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவரின் ஜெபமும் ஒவ்வொருவரின் வேண்டுதல்கள் தான் இன்றைக்கு நான் இங்கே நின்று வழிபாடு நடத்த என்னை ஆற்றல் படுத்தியிருக்கிறது. ஆகையால் அநேகர் என்னுடன் பேசவில்லை என்றாலும் என்னுடைய துணைவியாரோடு பேசி அவர்களை பலப்படுத்தியிருக்கிறீர்கள். அநேகர் உதவினார்கள். ஆகையால் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கிறிஸ்து கல்வாரி திருச்சபையின் குடும்பமாக நாம் 36 ஆண்டுகள் பயணித்திருக்கின்றோம். இந்த 36 ஆண்டு பயணத்தை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். ஒருவேளை 36 ஆண்டும் இத்திருச்சபையோடு பயணித்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக நான் இத்திருச்சபையோடு பயணித்திருக்கின்றேன். கண்டிப்பாக பயணத்திலே நிறைவும் உண்டு, குறைவும் உண்டு, பள்ளங்களும் உண்டு, மேடுகளும் உண்டு. ஆனால் நாம் அனைவரும் எல்லாத்திலும் ஒன்றாக நின்று செயல்பட்டு இருக்கின்றோம். அது உண்மை. ஆகையால் தான் பள்ளங்களும் மேடுகளும் வந்த போதிலும் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு நாம் சென்றிருக்கின்றோம். குறைவுகள் வந்த போதிலும் அவைகளெல்லாம் நிறைவாக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு பயணிக்க வேண்டும். இந்த திருச்சபையின் திருப்பணிகள் இன்னும் வளர வேண்டும். ஒரு புறத்திலே நாம் மிஷினரிமார்களை தாங்கி கொண்டிருக்கின்றோம். அது கடவுள் இந்த சிறிய திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒப்படைப்பு. அவ்வண்ணமே நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய குடும்பங்களையும் நாம் தாங்க வேண்டும். இன்னும் நம்முடைய திருப்பணியின் காட்சிகள் பெருக வேண்டும், அது வளர வேண்டும். அதுதான் அனைவரும் இந்த 36 ஆண்டின் நிறைவில் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் காட்சி இன்னும் பெரிதுபட வேண்டும். திருச்சபையின் திருப்பணியின் வளர்ச்சி இன்னும் பெரிதாக வேண்டும். நாம் அனைவரும் கிறிஸ்தேசுவுக்குள் ஒன்று என்று தொடர்ந்து செயல்படவும், தொடர்ந்து திருச்சபை இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் வெளிச்சமாக இருக்க நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். ஆகையால் உங்கள் அனைவருக்கும் திருச்சபையார் ஆக அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும்
நம்முடைய திருச்சபையின் ஆண்டு விழாவின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையிலே நாம் யாவரும் சந்திக்க முடியாத ஒரு சூழல், ஆனால் அனைவரும் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நோய் இன்னும் அதிகமாக பரவி கொண்டிருப்பதினாலே திருச்சபையின் குடும்பத்திற்கு ஒரு வேண்டுகோள், தாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் முடிவு செய்து தொடர்ந்து ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக மருத்துவ குடும்பங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் ஒரு நாளிலே அரை மணி நேரம் ஒவ்வொரு குடும்பமும் இதுக்காக ஒதுக்கி ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தார் இதனாலே பாதிக்கப்படக்கூடாது என்பதை அடித்தளமாக கொண்டு, நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தார் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய யாவரும் இனி இதனாலே பாதிக்கப்படக்கூடாது. இதனுடைய வீரியம் குறைந்து போக வேண்டும், இது பரவுவது தடைபெற வேண்டும். இதை தாங்கக்கூடிய ஆற்றலும் சத்தையும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய உணவில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கண்டிப்பாக மறுபடியும் ஆலயத்திற்குள் பிரவேசித்து கடவுள் இந்த நோயை முறியடித்தார், மருத்துவர்களை கொண்டு, மருத்துவங்களை கொண்டு, மருத்துவ உதவியாளர்களை கொண்டு கடவுள் இதை முறியடித்தார் என்று சொல்லி நாம் ஆலயத்திற்குள் பிரவேசித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நாளுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் நன்மை விளங்கும். இந்த இடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றுரைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் செபராகிய உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் 30ஆம் தேதி நமது ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு 36 வருடங்கள் நிறைவு பெற்றது. 37ஆம் வருடத்தில் இப்போது நாம் நுழைந்திருக்கின்றோம். நமது ஆலயம் 10 குடும்பங்களாக 1984ஆம் ஆண்டு கெதலஹள்ளியில் உள்ள லேட் மிஸ்டர் சந்தோஷ நாடார் அவர்கள் வீட்டு மாடியில் உள்ள ஒரு சிறிய அறையில் ரெவரன் சாலமன் ஞானராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 100 குடும்பங்களை கொண்ட ஆலயமாக விளங்க உழைத்த, ஜெபித்த, கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த இனிய நாளில் வாழ்த்துகிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் நாம் நமது வீடுகளில் இருந்தபடியே யூடியூப் மூலம் ஆராதனையில் பங்கு பெற எல்லா வசதிகளையும் நமது போதகர் முன்னின்று செய்து கொடுத்து வருகிறார். அவரையும் அவருடன் உழைத்து வருபவர்களையும் வாழ்த்துகிறேன். கொரோனா நோய் தொற்றிலிருந்து நமது சபையில் பலர் சுகமடைந்து உள்ளனர். மற்றும் சுகவீனங்கள் சிக்கிய சிலரும் நல்ல முறையில் குணமடைந்து வருகிறார்கள். அவர்களுக்காக தேவனை துதிக்கின்றேன். நமது போதகர் அறிவித்தபடி நாம் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நமது சபையினரின் சுகங்களுக்காகவும் வாழ்வாதாரங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஜெபிக்க வேண்டுகிறேன். கடந்த 5 மாதங்களாக சபையில் ஆராதனை நடைபெறவில்லை. ஆனாலும் மாதாந்திர செலவுகள் சந்திக்கப்பட வேண்டியுள்ளது. உங்களால் முடிந்தால் மாதாந்திர மற்றும் ஏல பாக்கியலை ஆலயத்தின் அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்ப வேண்டுகிறேன். பொருளாளர் அவர்கள் ரெசிப்டுகளை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைப்பார். சீக்கிரமாக ஆலய ஆராதனை ஆரம்பிக்கப்படவும் கொரோனா நோய் கட்டுப்படுத்தப்படவும் நமது சபையினர் சுபிட்சமாக வாழவும் கல்வாரி கிறிஸ்து ஆலயத்தின் 37வது வருடத்தின் முதல் ஆராதனையில் தேவனை துதித்து சபையின் அறிவிப்புகளை முடிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வழிபாட்டிலே எங்களுடைய திருச்சபையின் வரலாற்றை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். வெவ்வேறு இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து பெங்களூர் பட்டணத்திற்குள் வந்தபோது முதலாவது ஒரு திருச்சபையை நாம் கண்டடைய வேண்டும் என்ற விசுவாசத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கொடுத்து, அந்த விசுவாசம் வெறும் வார்த்தைகளாக மாத்திரமில்லாமல் அதை செயல்பாடாக மாற்றி ஒரு திருச்சபையை உருவாக்கக்கூடிய ஆற்றலினை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒரு திருச்சபை
உருவாகுவதற்காக இருக்கக்கூடிய கடின பாடுகள் அனைத்திலும் மக்களோடு நீர் துணை நின்றமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒரு புறத்திலிருந்து இத்திருச்சபையின் சபையார் அவர்களின் வருமானத்திலிருந்தும் அவர்களின் வறுமையிலிருந்தும் திருச்சபை கட்டுவதற்காக கொடுத்த காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மறுபுறத்தில் ஆண்டவரே, திருச்சபையின் சபையார்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு கட்டுமான பணிக்காக ஓடாடினவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்களின் ஒப்படைப்பை கண்டு இவர்களுக்கு கண்டிப்பாக திருச்சபை வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்த அந்த ஆயருக்காகவும் அவரோடு இருந்த அந்த குழுவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்களின் விண்ணப்பங்களுக்கு இணங்கி ஆண்டவரே கட்டுமான பணிகளிலே உதவின திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படி ஏராளமானோர் இத்திருச்சபையின் உருவாக்கத்திலே தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இன்று பலர் எங்களோடு இருக்கின்றார்கள். சிலர் உம்மை வந்தடைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களின் வாழ்வை நீர் இத்திருச்சபைக்கு ஈவாக தந்தீர் என்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கர்த்தர் தாமே மேலும் இத்திருச்சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நானும் கடவுளும் ஒன்றாய் இருந்தது போல் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற ஜெபத்திலே அடித்தளமாக தங்களை ஒப்புக்கொடுத்து ஒருவர் பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாகவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே ஒருவர் பயணத்திலே ஒருவர் இணையக்கூடியவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை நாங்கள் இன்றைய நாளிலே இந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமக்கு நன்றி படைக்க முடியாத சூழல், ஆனால் கடவுள் புதுமைகளை உருவாக்கக்கூடியவர், கடவுளின் இலக்கே புதிய வானம் புதிய பூமியை தோன்ற வைக்கக்கூடிய இலக்கு என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட புதிய வானமும் புதிய பூமியும் வெகு சீக்கிரத்தில் உலகத்தில் இறங்கவும் ஆண்டவரை நாங்கள் அனைவருமே இணைந்து எங்களுடைய வழிபாடு தலங்களுக்குள்ளாக பிரவேசித்து புதிய உலகமும் புதிய வானமும் தோன்றியது. இனி இங்கே மரணங்கள் இல்லை, அழுகைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை என்று சொல்லி உமக்கு நன்றி படைக்கக்கூடிய அந்த நாளுக்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம். கர்த்தர் தாமே இத்திருச்சபை நீர் எண்ணின திருப்பணியிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் ஒரு காலமும் உம்முடைய திருப்பணியின் இலக்கை விட்டு விலகாமல் அதிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் இத்திருச்சபைக்காக தந்தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இத்திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் கட்டுமான பணிகளுக்கு பண உதவி தேவை என்று சொல்லும் பொழுதும் அனைத்து சபையாளர்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு பண உதவிகளையும் உடல் உதவிகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வெறும் திருச்சபையாக தோன்றினது ஆண்டவரே, அதற்கு மேல் ஞாயிறு பள்ளி கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து திருச்சபையின் தூய்மை பணியை செய்யக்கூடிய செக்ஸ்டன் கூடிய இல்லத்தை கட்ட ஆசீர்வதித்து, அது மாத்திரமல்லாமல் திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வளர்ந்து வருவதற்கு எண்ணி ஒரு நிலத்தை வாங்கி அங்கேயும் ஒரு ஞாயிறு பள்ளியை கட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இப்படி திருச்சபை வளர்ந்திருக்கிறது. கட்டிடத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, திருச்சபையின் நல்ல சபையாரிலும் நல்ல சபையார்களின் உறவுகளிலும் நல்ல ஐக்கியங்களிலும் வளர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த உறவிலும் அந்த ஐக்கியத்திலும் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருச்சபை எப்பொழுதும் அனைவருக்கும் சாட்சி பகிரக்கூடிய திருச்சபையாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களின் எண்ணங்களை அறிந்திருக்கின்றேன், தேவைகளை அறிந்திருக்கின்றேன். அவர்களின் எண்ணங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வர வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக
இந்த கொரோனா நோய் திருச்சபையின் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். இந்த நோயை எதிர்க்கக்கூடிய மன தைரியத்தையும் உடல் சக்தினையும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக தாரும். ஒருவரும் இதனாலே பாதிக்கப்படாதபடிக்கு அனைவரையும் உம்முடைய சேட்டையின் கீழ் வைத்து உம்முடைய அரணுக்குள்ளாக வைத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். நாங்கள் யாவரும் இந்த ஆலயத்திற்குள் மறுபடியும் அனைவருமாய் பிரவேசித்து ஒருவரும் விட்டு போகாதபடிக்கு அனைவருமாய் பிரவேசித்து உமக்கு நன்றி செலுத்த நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கிறிஸ்து கல்வாரியின் திருச்சபையின் குடும்பங்களிலே திருமண நாளினை கொண்டாடினவர்களுக்காகவும் ஆண்டவரே பிறந்த நாளினை கொண்டாடினவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே புதியதொரு ஆண்டினை காணும்படியாக செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டு துவக்கம் முதல் இதுவரைக்கும் வாழ்வு போராட்டத்தின் வாழ்வாக இருந்த போதிலும் அதன் ஊடாக நீர் இவர்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் பிரவேசித்திருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே குறிப்பாக திருமணமாயிருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் சமமாக மதித்து வாழவும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும், உங்களுடைய அன்பினை வெளிப்படுத்தவும் நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாரும். பிறந்த நாளினை கொண்டாடினவர்களுக்கு ஆண்டவரே அவர்களின் எண்ணங்கள் நிறைவேறவும், அவர்களின் ஜெபங்கள் நிறைவேறவும், குறிப்பாக புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல விசுவாசத்திலும், நல்ல உறவிலும், நல்ல கூட்டுறவிலும், நல்ல சுகத்திலும், பலத்திலும் வளர்ந்து சாட்சி பகிர கிருபை செய்தல் வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்திருந்தோம். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியானவரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும், குறிப்பாக கிறிஸ்து கல்வாரி திருச்சபையின் 36 ஆண்டுகளின் பயணத்தோடும், அந்த பயணத்தின் விளைவாக உருவான குடும்பங்களோடும், குடும்பங்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளோடும் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.
பூலோகத்தில்